அபஜ்யம் கிரியதாம் சாபம் சாத்வஸ்திரம் பிரதிபாதய புங்ஷ்வபோகான் பிருஷம் பிரீதः பூஜ்யமான குருக்ஷயே. அடுத்தது சொல்றார், இவர் மனசுக்குள்ள ஒன்று வச்சுன்னு வர்றார். என்ன வச்சுன்னு வர்றார்னா, இந்த துருபதனை பழிவாங்கணும் நினைச்சுட்டு இருக்காரு இல்லையா துரோணர். அதுக்கு பீஷ்மர் ஒன்று சொல்றார், அப்பா நீ மனசுக்குள்ள என்ன ஆசை வச்சுட்டு இருக்கியோ இந்த குழந்தைய கத்துத்தா அதுவும் நடக்கும் அப்படிங்கிறார். யச்சதே பிரார்த்திதம் பிரம்மன் கிருதம் ததிதி சிந்தியதாம். அடுத்தது சொல்லி முடிச்ச உடனே அன்னம பட்டர் சொல்ற, சிந்துஜாத கலஷி புவோஸ்தயோஹோ ஸ்னிக்தபாவம் அலோக்கிய தாதிருஷம் தத்ர பௌரணிகரஹ சமாச்சர சித்திரபூர்வ ஜடரே நிமஜ்ஜனம் சொல்லி முடிக்கிறார். இதில் தான் ஒரு சூக்ஷ்மம் எடுக்கிறார். என்னன்னா, பின்னாடி பாருங்க, இது கனெக்ட் பண்ணுறதுங்கிறது வியாசரை தவிர்த்து இன்னொருத்தரால முடியாது. துரோணருக்கு ஒரு வரம் உண்டு. என்னன்னா, டயர்டே ஆக மாட்டார். துரோணர் டயர்டே ஆக மாட்டார். இன்னும் உபன்யாசம் கேட்டு முடிக்கிறேன், 2 மணி நேரம் கேட்டு முடிக்கிறேன். கேட்குறதே அவ்வளோ டயர்டாக இருக்கு இல்லையா? அதனால தான் இருக்கிறதுக்குள்ள கஷ்டம் எதுன்னு கேட்டால் ஸ்ரவணம். அதனால தான் நவவித பக்தியில் எதை முதல்ல வச்சா? ஸ்ரவணம்னா. அப்புறம் தான் கீர்த்தனத்தை வச்சா. கேட்குறது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லையா? நானாவது வெரைட்டியாக ஒரு 150-200 பேரை பார்த்துட்டுருக்கேன். நீங்கள் ஒரே ஒரு ஆள் தாடியும் மூஞ்சியுமா இருக்கக்கூடியவரையே ஒரு 2 மணி நேரம் பார்க்கணும்னா கொஞ்சம் டயர்டு தான் ஆகும். அதனால் ஃபெட்டீக் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டு. பெத்த தாய்க்கும் உண்டு இல்லையா? பெத்த தாய் டெலிவரி பண்ணி முடித்தோன்னா அவள் எவ்வளோ டயர்டாக இருப்போம். ஃபெட்டீகுங்கிறது இஸ் காமன் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஈவன் அனிமல்ஸ். நாயே ஒரு 1/2 மணி நேரம் குலைக்கிறதுனா அப்புறம் குலைக்கிறது நிறுத்திடும், அதுவும் டயர்டாக போய்டுறது. துரோணருக்கு மட்டும் ஒரு வரம், டயர்டே ஆக மாட்டார். அவருக்கு அந்த மாதிரி ஒரு வரம். அந்த காலத்தில் பாவம் இந்த பஞ்சபாண்டவாள் இப்படி தான் சண்டை போட்டாலோ, பீஷ்மருக்கு இச்சாமிருத்யு வரம், துரோணர் டயர்டே ஆக மாட்டார். கர்ணனுக்கு கவச்ச குண்டலங்கள், துரியோதனனுக்கு அவ அம்மாவின் கண் பார்வை கவச்சம். இப்படியெல்லாம் இருந்ததை எப்படி ஜெயிச்சா அப்படின்னு கேட்டால், அச்சோ எப்படி ஜெயிச்சான்னு கேட்டால் அவா பக்கம் ஒரு சோ. கிருஷ்ணர் சோ ஸ்தானத்தில் இருந்ததுனால எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவார். கர்ண கவச்ச குண்டலங்களை வாங்க வச்சு விட்டார். பீஷ்மரை இச்சாமிருத்தி வரத்தின் சிகண்டியை நிற்க வச்சார். துரோணரை வீக்காக்கினார். இதில் தான் ஒரு சூக்ஷ்மம். இப்போ துரோணரை எப்படி வீக் ஆக்குறதுன்னு கிருஷ்ணர் பின்னாடி யோசிக்கிறார். ஏன்னா வீக் எப்படி ஆக்குறது ஒருத்தரை இல்லையா? வீக்காக இருக்கிறவரை ஸ்ட்ராங் ஆக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்கிறவரை எப்படி சாமி ஃபெட்டிக் ஆக்கிறதுன்னு கேட்டால், எப்படி டயர்ட் ஆக்கிறதுன்னு கேட்டால், துரோணருக்கு தம் பிள்ளைக்குள்ளே தான் உயிரே இருக்குது. அஸ்வத்தாமாக்குள்ளே தான். அஸ்வத்தாமாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வீக் ஆகிடுவார். அதனால தான் அஸ்வத்தாமா என்கின்ற பெயரை கொண்ட ஒரு ஆணையை கொண்டு முடிச்சுட்டு அஸ்வத்தாமோ ஹதஹ குஞ்சரஹான்னு கொண்டு முடிக்கிறார். காரணம் என்னென்னா, அஸ்வத்தாமா தான் தன்னுடைய உயிர் அப்படின்னு பாவிச்சுட்டு இருந்தார் துரோணர். அது தப்பு இல்லை. ஆனால் எப்போ தப்பாயிடும்னா, when the teacher's son also studies in the same class with the other children and the teacher leaks the question paper to her child and not to the others, there comes the problem. இல்லையா? திருதராஷ்டிரனுக்கு துரியோதனன் மேலே ஆசை இருந்தது தப்பில்லை. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா, தன்னுடைய தம்பியை இழந்துட்டு வந்த குழந்தைகளை பார்த்து சொல்கிறான், இனிமேலேருந்து நான் தாண்டா உனக்கு அப்பான்னு சொல்கிறான். ஆனால் பகவத்கீதையின் துவக்கத்தில் என்ன பண்ணுறான்னா, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவஹ மாமகாஹா பாண்டவாச்சைவ, எங் குழந்தேள்னு மட்டும் நிறுத்தலை, எங் குழந்தேள் ப்ளஸ் பாண்டுபுத்திராள் என்ன பண்ணுறான்னு கேட்டுட்டான். அப்போ அவன் முன்னாடி சொன்னது பொய்யா எடுத்து இல்லையா? ஒரு ராஜாவுக்கு இது தகுதியா? அதே மாதிரி இந்த இடத்துல துரோணர் என்ன பண்ணார், அஸ்வத்தாமா மேலே ஆசை வச்சுட்டு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அவர் என்ன பண்ணுவாராம், எல்லாரும் நான் இங்கே நிறைய பாத்திரங்கள் வச்சுருக்கேன், இதுலேருந்து போய் ஜலத்தை நிரப்பின்னு வாங்குவோன்னு சொல்லுவாராம். இதெல்லாம் பாரதத்தில் எடுக்கிறார் வியாசர். எல்லா குழந்தைகளுக்கும் மூக்கு வளைவு, ஒரு பாத்திரம்னு எடுத்துட்டா இவ்வளோ பெரிய பாத்திரம், அதுக்கு உள்ளே போகும்போது குடத்தின் இந்த மிடில் ஈஸ்ட்லெல்லாம் அவள் ஒரு விதமான ஒரு ஜார் வச்சுருப்பா, இப்படி நீளமாக இப்படி வரும். அதுக்கு ஹெர்மெட்டிக்கோ ஏதோ ஒன்று பேர் இங்கிலீஷில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்க்கிட்ட ரொம்ப சிரித்து குறுகக்கூடிய பாத்திரத்தை எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு ஜலத்தை நிரப்பி வாங்கும்பறான். இதே ஒரு ஓப்பன் வாயோடு கூடிய பாத்திரத்தை தன்னுடைய பிள்ளை அஸ்வத்தாமா கிட்ட கொடுத்துட்டு ஜலத்தை நிரப்பிண்டு வான்னு சொல்லுவாராம். ஏன்னா அந்த பாத்திரம் வழியாக ஜலம் போகணும்னா கொஞ்சம் நாழி ஆகும்.
இதே இது ஓப்பன் பாத்திரமாக இருக்கிறதுனால நன்னா ஜலத்தை தேக்கி வச்சுட்டு சீக்கிரமாக தன் குழந்தை அஸ்வத்தாமா வந்துடலாம். அவாவர்த்துக்கும் அஸ்வத்தாமா எடுத்துன்னு வரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய 5 நிமிஷத்தில் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குறோம். என்ன அழகாக வியாசர் எடுக்கிறார் பாருங்க இந்த மாதிரி சூக்ஷ்மங்கள்லாம். இதை அர்ஜுனன் பார்த்துடுத்து. அர்ஜுனன் மாதிரி ஒரு ஷார்ப் பர்சனை நீங்கள் பார்க்கவே முடியாது. யுதிஷ்டிரா வாஸ் இன்டெலிஜென்ட், அர்ஜுனா வாஸ் ஸ்மார்ட். தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பீயிங் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட். நல்ல புத்தி இருக்கும், பாவம் அதுக்கு பாவம் எப்படி நடந்துக்கிறதுனே தெரியாது இல்லையா. சிலதெல்லாம் வந்து ரொம்ப படிச்சிருக்காது, ஆனால் டக்குன்னு பிடிச்சிக்கும். கற்பூர புத்தின்னு சொல்லுவா பாருங்க. அர்ஜுனன் பிடிச்சுட்டா, ஓஹோ இந்த மாதிரி வச்சிருக்கார். அவன் யோசிச்சான் அர்ஜுனன். முந்தின நாள் தான் இவர் வாருணாஸ்திரம் கற்றுக் கொடுத்துருக்கார். என்ன பண்ணிடுமா அந்த குழந்தை, இந்த பாத்திரத்தை சின்ன வாயோடு கூடிய பாத்திரத்தை வச்சுட்டு வாருணாஸ்திரம் சொன்னோடனே வாருணாஸ்திரத்தால் ஜலத்தை நிரப்பிட்டு அஸ்வத்தாமாவோடைய ஓடி வந்துருமா. துரோணர் பார்த்தார், இப்போ இந்த குழந்தையை ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம்தான், அதனால் இந்த குழந்தைக்கும் சேர்த்து கற்றுக் கொடுக்கலாமேன்னு கற்றுக் கொடுக்குறான். இன்னொரு விஷயம் சொல்கிறார் வியாசர். ராத்திரி என்ன பண்ணுவாராம் துரோணர், எல்லா குழந்தைகளும் படுத்துன்னு இருக்கும்போது ஒரே ஒரு குழந்தையான தன்னுடைய அஸ்வத்தாமாவை மட்டும் எழுப்பி யாரையும் பார்க்காத என்னோட வான்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறோம். சார் இதெல்லாம் தப்பு இல்லையா சார்? தப்பு தான். ஒரு டீச்சர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்து பாரபட்சம் பார்ஷியாலிட்டி பண்ணிட்டா அது பெரிய அதர்மம். அதனால தான் அப்பேற்பட்ட துரோணருக்கும் பூமியில் சிரச்சேதனமாச்சு. சார் பீஷ்மர் அப்பேற்பட்ட படித்தவராச்சே. ஏன்? ஏன்னா இன்னைக்கு திரௌபதி என்னை காப்பாத்துங்கோன்னு கேட்கும்போது யாருடா என் குழந்தைய அப்படி படுத்துறதுன்னு சொல்லாமல் பீஷ்மர் என்ன பண்ணார், ஆஸ் பர் ஆர்டிக்கல் 49B நீ என்ன ஒரு டைட் பாயிண்டில் கேள்வி கேட்டுவிட்ட திரௌபதி. ஐ டோன்ட் நோ வாட் டு டிசைட்னு சொன்னார் இல்லையா. பெருமாள் பார்த்தார், இவர் எப்படியாவது அம்பு படுக்கையில் படுக்க வச்சுட்டு அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டு தான் நான் சஹஸ்ரநாமத்தை வாங்கிப்பேன்னார். சஹஸ்ரநாமத்தை முன்னாடி வாங்கிக்கல, துரியோதனன் போட்ட சாப்பாடில் வாங்கிக்கல. அவர் எல்லா ரத்தமும் போட்டோம், பாக்கி என்ன இருக்கோ அப்புறம் நீ என்ன சஹஸ்ரநாமத்தால் புகழ், ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷாமி பூதையேன்னு சொல்லு, தேவகி நந்தன சிரஷ்டாக க்ஷிதீஷா பாபநாசனகான்னு இருக்கக்கூடிய நான் அதை ஏற்றுக்கிறேன்னார். இப்போது துரோணர் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ண அர்ஜுனன் ஓடினான். இப்போது அர்ஜுனனுக்கு ஏன் இப்பேற்பட்ட ஒரு பக்தின்னு கேட்டால், அவனுக்கு தனுர் வித்தையிலும் பக்தியாம், கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன் மேலேயும் பக்தியாம். ரொம்ப முக்கியமான விஷயம் சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்ரேசாரத்தில் எடுக்கிறார். ஒரு ஆச்சாரியன் பக்கலிலே 4 சிஷ்யர்கள் பயின்றால் ஒருவனுக்கு ஞான சிரேஷ்டம், அதாவது ஞானத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையை அடைவதற்கு காரணம் என்ன? ஒரே டீச்சர்கிட்ட 4 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறா சார். ஒருத்தர் ஒரு பெரிய RBI கவர்னர் ஆகிடுறார், இன்னொன்று பாவம் உட்காந்துருக்கு. ஐயே அப்படின்னு கேட்குறார். அவரே பதில் சொல்கிறார், அவனவன் தன் ஆச்சாரியன் பக்கலிலே வைத்திருக்கும் அபிமான தாரதமியத்தால். என்ன அழகாக சொல்கிறார், நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆச்சாரியன் மேலே பக்தி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் மனசில் தேங்குமா. அவரா கற்றுக் கொடுத்தார், எனக்கு கற்றுக் கொடுத்தார், ரொம்ப பெரியவர்லாம் சொல்ல முடியாது, ஏதோ சாதாரணமாக தான். பாவம் அவர் முன்னாடி பிறந்து விட்டார், அவருக்கு ஏதோ 4 விஷயம் தெரிஞ்சிருக்க கற்றுக் கொடுத்தார். புதுசாக ஒன்றும் அவர் ஒன்றும் கற்று தந்துள்ள, எனக்கு தெரியாதையா அவர் கற்றுக் கொடுத்து விட்டார் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் கற்றுனதும் மறந்து போயிடுமா. அந்த ஆச்சாரியன் பக்கத்தில் என்ன பக்தி இருக்கோ தட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த இன்டென்சிட்டி ஆஃப் யுவர் ரிமெம்பரன்ஸ். நம்ம சொல்கிறோம் இல்லையா சார், கேட்குறோம், ஆனால் கேட்ட உடனே அது ஒரு மாதிரி அது என்னவோ இது வரைக்கும் வந்துடுத்து சார், இங்கே வரைக்கும் வந்துடுத்து, மேலே வர மாட்டேங்கிறதுன்னு சொல்கிறோம் பாருங்க. ஏன்னா அந்த ஆச்சாரியனை மதிக்காமல் போயிட்டால் மறந்து போயிடுமா. சரி, இப்போ என்ன பண்ணணுங்கிற பயமாக இருக்கே உங்கள் உபன்யாசத்தை கேட்டாலே. ஆச்சாரியனை பற்றி ஒரு தூஷணம் அவதூறு நம்ம வாயால் சொல்லக்கூடாது. பெரிய விஷயம் இல்லையா? யாராவது சொன்னால் கூட அப்படியா சார் நீக்கு தெரியாது, கொஞ்சம் நாழியாக எடுத்து ஒருத்தர் கூட்டிருக்கா என்ன, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துடணும். ஏன்னா அவரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் எப்படிலாம் சொல்லக்கூடாது, ஆச்சாரியன் அவரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, ஆச்சாரியனை நிந்தனம் பண்ண இடத்துலையும் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நாழியாக எடுத்து இன்றைக்கி தான் உபன்யாசம் வச்சுருக்காரு, மூர்த்தியும் விஸ்வமும் நீங்கள் வரலைன்னா முடியாதுன்னு விட்டா அதனால் ஓடி போகணும்னு சொல்லிட்டு வந்தது, முடிஞ்சால் அவளையே கூப்பிட்டு வந்துடுவோம். அதனால் அப்பேற்பட்ட அந்த அர்ஜுனனுக்கு எப்படி இப்பேற்பட்ட ஞானம் கிடச்சிதுன்னா துரோணர் மேலே அவ்வளோ பக்தியாம்.
அர்ஜுனः பரமம் யத்மாத் திஷ்டாத் குரு பூஜனே அஸ்திரே ச பரமம் யோகம் பிரியோ துரோணஸ்ய ச பவத். மேலே சொல்றார், ஒரு நாள் துரோணர் சொன்னாராம், அர்ஜுனா நீ பகல்ல சாப்பிடக்கூடாதுன்னாராம். பகலில் சாப்பிடக்கூடாதுன்னு விட்டார். அப்போ என்ன ஆகும், குழந்தைக்கு ராத்திரி பசி எடுக்கும். ஏகாதசியே இருக்கிறவா ரொம்ப இதுவும் இந்த ஒரு செட்டு ஜலம் இல்லாமல் இருப்பா பாருங்க, அவளுக்கே ராத்திரி ஆக ஆக எடுத்து சாப்பிட்டுள்ளாமாங்கிற ஒரு எண்ணம் வரும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சுட்டா துவாதசி, அதனால துவாதசி காத்தால 1 மணிக்கும் பாரணம் பண்ணலாமேன்னு பாரணா காரணம் நகான்னு பண்ணிடலாம். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அந்த அர்ஜுனனை ராத்திரி சாப்பிட சொன்ன துரோணர். அர்த்தம் என்னன்னா பகலில் சாப்பிடாதேன்னார். ராத்திரி சாப்பிட்டு இருக்கும்போது தான் அர்ஜுனன் பார்த்தான், பகலில் சாப்பிட்றத விட்டுட்டா ராத்திரி ஒழுங்காக எழுந்து சாப்பிட்றேன். ஆச்சாரியன் ஏன் நம்மளை இப்படி பண்ண சொன்னார்னு கேட்டால், ஆச்சாரியன் சூக்ஷ்மமாக என்ன சொல்கிறார், நீ பகல்லையே சாப்பிடு, ஆனால் இரவிலும் நீ முழித்து கொண்டு தனுர்வித்தையை பயின்றால்தான் நீ மற்றவாளை விட சிரேஷ்டனாக விளங்க முடியும். அப்படி அர்ஜுனன் பிராக்டிஸ் பண்ணி 2 கையாலையும் பண்ண ஆரம்பித்தான் நம்ம அம்பு அடிக்கிறது. இந்த பேட்ஸ்மேன்லேயே லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். எழுதுகிறவாள்லேயே பார்த்தேன்னா ரைட் ஹேண்டட், அடியெல்லாம் லெஃப்ட் ஹேண்டட். லெஃப்ட் ஹேண்டடாக இருக்கிறவாளுக்கெல்லாம் சினிஸ்ட்ரஸ் அப்படின்னு பேர் இங்கிலீஷில். ரைட் ஹேண்டடாக இருக்கிறவாளுக்கெல்லாம் டெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னு பேர். டெக்ஸ்ட்ரஸ்னால் ரைட் ஹேண்டில் எழுதுகிறவா, சினிஸ்ட்ரஸ்னால் லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிறவா. டெக்ஸ்ட்ரஸ்னு ஏன் பேருனா, டெக்ஸ்டர் அப்படின்னா ரொம்ப ஞானிகள்னு அர்த்தம், ஸ்கில்டு. அதனால் ரைட் ஹேண்டில் எழுதுகிறவாள்னா ரொம்ப ஸ்கில்டு. லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிறவாளுக்கெல்லாம் சினிஸ்ட்ரஸ். சினிஸ்ட்ரஸ் கம்ஸ் ஃப்ரம் த ரூட் வேர்ட் சினிஸ்டர். சினிஸ்டர்னா தானவன், தைத்தியன், டெமன் போல் இருக்கக்கூடிய குணம் படைத்தவருக்கு சினிஸ்ட்ரஸ்னு பேர். அதனால் நீங்கள்லாம் உத்தமாள் அடியன் மாட்டின்னு விட்டேன் சினிஸ்டர் கோஷ்டியில். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவான்னா 2 கையிலையும் எழுதுவா. அவளுக்கு என்ன பேர் தெரியுமோ, ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ். அதே மாதிரி அர்ஜுனன் 2 கையாலையும் அடிப்பானா, அதனால எனக்கு சவ்யசாச்சின்னு பேர். சவ்யசாச்சின்ற ஒரு பேர் இருக்கு இல்லையா, 2 கையாலையும் அடிப்பான். அப்படி இரவெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒன்னே ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு ப்ரொஃபஷனையும் நம்ம மட்டமாக பார்க்கவே கூடாது. இப்போ ஆக்டராக இருக்கார், என்ன சார் சும்மா அப்படிங்கிறார் இப்படிங்கிறார், அவருக்கு கோடி கோடியாக பணம் கொடுக்குறாருன்னா அவள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். எவ்வளவோ ஸ்டண்ட் பண்ணி ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணி தினம் உட்காந்து தாடியை ஒட்டி தித்தை ஒட்டி டைலாக மனப்பாடம் பண்ணி எங்கெங்கேயோ போய், அதுவும் ஒரு கஷ்டமான வேலை தான். அதனால் சட்டுன்னு நம்ம மாத்தில் உட்காந்துன்னு யாரையும் நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, இன்னொருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுறது. என்ன சார் பெரிய வேதம் சொல்கிறாரு அவர், ஏமாம்மா கல்யாணத்தில் இன்விடேஷனுக்கு பார்த்தேன்னா 500 ரூபா ஒரு இன்விடேஷனுக்கு செலவழிப்பா, பிரமோதமான இன்விடேஷன். ஆனால் இதே வேத பாராயணக்காரா ஒரு 200 ரூபா மேலே கேட்டார், அவர் 200 rupees இஸ் ஆஸ்கிங் மோர். somehow ஐ டோன்ட் அக்ரி டு இட். இன்விடேஷன் தூக்கி போடுற இன்விடேஷனுக்கு 500 ரூபா ஒன்றும். என்ன சார் வேத பாராயணம் அவர் என்ன பெருசாக பண்ணிட்டார், கனபாட்டியாக இருக்கணும்னா எவ்வளோ வருஷம் அதை படிச்சிருக்கணும். நத்திங் இஸ் ஈஸி இன் திஸ் வேர்ல்ட் சார், ஒன்றுமே ஈஸி கிடையாது. ஒரு மேடை ஏறி 2 மணி நேரம் உபன்யாசம் பண்ணணும்னா, நாங்கள் ஒரு ஆச்சாரியன் கீழே உட்காந்துன்னு பல வருஷம் உட்காந்து படித்து அதை தினம் ப்ராக்டிஸ் பண்ணி, பல பேர் ஆடியன்ஸ், சில பேர் பார்க்கும்போது சில ஆடியன்ஸ்லாம் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டோடு கேட்பா, சில பேர் அப்படின்னு கேட்பா, நமக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ இவ பிடிக்காமல் எழுந்து போயிடுவாளோன்னு. சில பேர் இப்படி எப்படி பார்ப்பா, சில பேர் வாட்சை பார்ப்பா, சில பேர் கீழே பார்ப்பா, சில பேர் ஃபோன் அடிக்கும், சில பேர் இப்படி போவா, சில பேர் அப்படி போவா. இதை எல்லாம் மீறிண்டு நாங்கள் அதே கான்சன்ட்ரேஷனோட ஸ்லோகத்தை கதையை சொல்லணும், யாருக்கும் போர் அடிக்கக்கூடாது, புதுசாகவும் விஷயம் இருக்கணும், ஜோக் அடிச்சுன்னு சொல்லணும், ஸ்லோகமும் இருக்கணும், பாட்டும் பாடணும்னா அதுக்கும் ஒரு ப்ராக்டிஸ். எதுவுமே லோகத்தில் ப்ராக்டிஸ் இல்லாமல் வராது. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அர்ஜுனன் இன்னைக்கு எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணஹா எத்திர பார்த்தோ தனுர்தரஹான்னு சொன்னான் பாருங்க சஞ்சயன். அவன் அந்த தனுர்தரனாக இருக்கணும்னா அவன் எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்த அர்ஜுனன் அப்படி இருந்தானாம். இந்த அர்ஜுனன் இப்படி துரோணாச்சாரியால் கிட்ட பாடம் பயிலும் போது இந்த மற்ற குழந்தை இல்லாமல் பாடம் பயின்று ஒரு நாள் காட்டுக்கு சென்றார்கள். அவரை இலக்கெல்லாம் காமிக்க வேண்டாமா? அப்போ என்ன எடுத்தான்,